உலகை மீட்பதற்காக தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பி வைத்த பரலோக பிதாவிடமிருந்து சிலுவை நாதர் கிறிஸ்து பெருமானிடமிருந்து சோதனைகளை மேற்கொள்வதற்கான ஆற்றலையும் வலிமையையும் தருகின்ற பரிசுத்த ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் குறிப்பாக ஒரு சந்தி காலம் அல்லது தவ காலம் முதல் ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 1 முதல் 11 முடிய உள்ள வசனங்கள். அதை சுருக்கமாக புரிந்து கொள்வதற்கு எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக கர்த்தாவே, இந்த அற்புதமான பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். வல்லமை மிகுந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் அருளுகின்ற வாழ்வு தரும் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த அருமையான தருணத்திலே சங்கீதக்காரனுடைய கூற்றை நாங்கள் நினைவு கூறுகின்ற சுவாமி, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியமாயிருக்கிறேன், உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன் என்ற வலிமை மிக்க திருக்கூற்றுகளை இந்த வேளையில் நாங்கள் நினைவு கூர்ந்து, ஆமாண்டவருடைய வார்த்தைகளுக்காக உம்முடைய வேதத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு கூட ஆண்டவர் பேசுவீராக. உம்முடைய வசனத்தை கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இதோ உம்முடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வசனத்தை கொண்டே நீர் ஆசீர்வதி. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல கர்த்தாவே. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய சோதனை, இந்த சோதனையை குறித்து 3 நற்செய்தியாளர்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா போன்ற நற்செய்தியாளர்கள் இந்த இயேசுடைய சோதனையை குறித்து மிக அருமையாக தன்னுடைய நற்செய்தி நூல்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய சோதனை எப்போது ஆரம்பமாகிறது? இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு சோதனை ஆரம்பமாகிறது. இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இயேசுவை ஏற்றுக்கொண்டு
ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு வாழ்க்கையிலே எல்லா சோதனைகளும் என்ன செய்துவிடும்? பறந்து போய்விடும். அதான் சிலர் சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன், ஆனால் என் கஷ்டம் என்ன செய்யலை, இன்னும் தீரவில்லை அப்படி என்று சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். எங்கிருந்து இயேசுவுக்கு சோதனை ஆரம்பமாகிறது பாருங்க. ஞான ஸ்நானம் பெற்ற பிற்பாடு இயேசுவுக்கு சோதனை ஏற்படுகிறது. ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். வனாந்தரத்துக்கு இயேசுவை வழி நடத்துகிறார். அங்கே கிட்டத்தட்ட எத்தனை நாள் உபவாசம் இருக்கிறார்? 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்த ஆண்டுகள் எத்தனை? 40 ஆண்டுகள். இங்கே இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே, அதே வனாந்தரத்திலே 40 நாட்கள் தன்னை ஒடுக்கி ஆண்டவருடைய சமூகத்திலே வீற்றிருக்கின்றார். உபவாசம் இருக்கும்போது கூட சோதனை இல்லை. எங்கிருந்து ஆரம்பமாகிறது? அதோடு அந்த உபவாசம் முடிகின்ற தருணத்திலே சோதனை ஆரம்பமாகிறது. பாருங்கள், 3 விதங்களிலே, 3 வழிகளிலே பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறார். 1, வாசிங்கள் பார்க்கலாம். 3வது வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். அப்ப முதல் சோதனை பிசாசானவன் நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதை வைத்து சோதிக்கிறான்? உடல் சார்ந்த தேவையை வைத்து சோதிக்கிறான். அதான் முதலாவது சோதனை எதன் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் உணவு. உணவு 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 வந்து மனிதனுக்கு அடிப்படை. பசி என்றால் 10 பறந்து போகும். அதான் பாரதி, மகாகவி பாரதி அருமையாக பாடினார். என்ன? ஒரு பசியற்ற சமூகத்தை கனவில் கண்டு பாடினார். தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படி என்று சொல்லி மகாகவி பாரதி பாடினார். அப்போ உணவு வந்து மிக முக்கியமானது. அப்போ பிசாசானவன் எங்கே எப்படி வருகிறான்? உணவு வழியாக வருகிறான். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உணவு வழியாக வருகிறான். நன்றாய் பாருங்கள், இந்த பாவம் உலகிற்குள் எப்படி வந்தது? எப்படி வந்தது? அதான் உணவு வழியாக வந்தான். உணவு வழியாகத்தான் வந்தது. பிசாசானவன் சாத்தான் ஆதாம் ஏவாளிடத்தில் கேட்டான், ஆண்டவர் வேறு ஏதாவது சாப்பிடக்கூடாது என்று சொன்னதுண்டோ? ஏதாவது கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? அப்படி என்று சாத்தான் ஆதாம் ஏவாளை பார்த்து கேட்டான். அவங்க உண்மையை உளறிட்டாங்க. அந்த உணவை ஆயுதமாக பயன்படுத்தி பிசாசானவன் யாரை வீழ்த்தினான்? ஆதாமையும் ஏவாளையும், ஆதி பெற்றோரை அவன் வீழ்த்தினான். ஆகையினால்தான் நீதிமொழிகளில் ஞானியை எச்சரிப்பார். அதே போல பவுலடிகளார் நிருபத்தில் எழுதுவார், உணவை பற்றி எழுதுவார். சிலருக்கு தெய்வம் எது? வயிறு. அதான் உனக்கு ஞானி எச்சரிப்பார், உனக்கு முன்பாக உணவு வைத்திருந்தான பார்த்து சாப்பிடுப்பா.
அளவுக்கு மிஞ்சி போனாலும் சிக்கல், அதில் அப்படி மிஞ்சி போனாலும் கத்தில் கழுத்தில் என்ன செய்து தொண்டையில் கத்தியை வச்சது அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கு பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வீழ்த்தப்படுவது முதலாவது எதை அடிப்படையாக வீழ்த்தப்படுகிறார் என்று சொன்னால் உணவு. வாருங்கள் விருந்து கொடுக்கிறேன் அப்படி என்று சொல்லிதான் அழைக்கப்பட்டு வீழ்த்தப்படுகிறார்கள். அப்போ இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் சோதனை எதன் மூலம் வருகிறது? உணவு மூலம் வருகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எப்ப போப்பா நீ உணவை விட, தண்ணீரை விட, தூக்கத்தை விட எனக்கு எதுதான் முக்கியம்? கடவுளோடு கூடிய உள்ள உறவுதான் முக்கியம் என்பதை இயேசு கிறிஸ்து ஆணித்தரமாக வெளிப்படுத்துகிறார். எனக்கு உணவில்லாவிட்டாலும் பரவாயில்லப்பா, உன் நிமித்தம் கடவுளோடு கூட உள்ள உறவை நான் என்ன செய்யவில்லை, முறித்துக் கொள்ள விரும்பவில்லை. ஆகையினால் நீ போ, எனக்கு உணவை விட என்ன சொல்கிறார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கடவுளுடைய வார்த்தையினாலும் மனுஷன் என்ன செய்வான்? பிழைப்பான். அப்படி என்பதை இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார். அடுத்து இரண்டாவது சோதனை எப்படி வருகிறது என்று பாருங்கள். அதான் 6வது வசனம். 6வது வசனத்தை வாசிக்கணும். நீர் தேவனுடைய குமாரனையானால் தாள குதியும். போதும் பாருங்க, பிசாசானவன் எங்கே கொண்டு போகிறான்? தேவாலயத்தின் உப்பரிக்கைக்கு கொண்டு போய் நிறுத்துகிறான், உச்சியில கொண்டு போய் நிறுத்துகிறான். நீர் தாள குதியும். யார் உன்னை தாங்கிக் கொள்வார்கள்? தேவ தூதர்கள் உன்னை தாங்கிக் கொள்வார்கள். ஒரு சாதனையை நிகழ்த்த பிசாசானவன் தூண்டுகின்றான். புகழை ஏற்படுத்த, உனக்கு புகழ் கிடைக்கும் என்ற ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி அவனை கீழே குதிக்க தூண்டுகின்றான். அலெக்ஸ் ஹொனால்ட் அமெரிக்காவை சார்ந்தவர். இதே ஆண்டு 2026 ஆண்டு ஜனவரி மாசத்துல தைவான் நாட்டிலே தபே என்ற ஒரு பெரிய கட்டடம் இருக்கிறது. உலகின் உயர்ந்த கட்டடம். அது எத்தனை மாடி என்று சொன்னால் 101 மாடி. 101 மாடி. 101 மாடியினுடைய உயரம் என்னவென்று சொன்னால் 1667 அடி உயரம் உடையது. நினைத்து பாருங்கள். தைவானில் இருக்கிற தபே என்ற ஒரு பெரிய கட்டிடம். அந்த கட்டிடத்திலே இந்த அலெக்ஸ் ஹொனால்ட் என்ற அமெரிக்கன் எந்த பாதுகாப்பும் வசதி இல்லாமல், எந்த உபகரணம் இல்லாமல், எந்த முன்னேற்பாடுகளும் இல்லாமல் என்ன செய்தார்? ஏறி சாதனை படைத்தார். ஏராளமான மக்கள் அவருடைய சாதனையை கண்டுகளித்தார்கள். ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் நின்று அவனை பல கோணங்களிலே போட்டோ எடுத்தார்கள், வீடியோ எடுத்து மகிழ்ந்தார்கள். உலகமே அவருடைய சாதனையை உற்று நோக்கியது, புகழ்ந்தது. அப்ப அவனுக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? $5 லட்சம். $5 லட்சம். இன்றைக்கு ஒரு டாலருடைய மதிப்பு 90 ரூபாய். எத்தனை ரூபாய்? 90 ரூபாய். அப்போ 5 லட்சம் இன்று 90 எவ்வளோ வரணும்? நீங்க வீட்டில் போய் பெருக்கி பார்த்து கொள்ளுங்க. அவ்வளோ பெரிய பரிசு, அவ்வளோ பெரிய புகழ், அவ்வளோ பெரிய சாதனை. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய ஆற்றலும் தெரியும், வல்லமையும் தெரியும். அவருக்கு தூதர்களுடைய துணை எப்போதும் உண்டு என்பது சாத்தான் நன்றாக அறிந்திருந்தான். அதை தனக்கு சாதகமாக்கி அதை பயன்படுத்தி இயேசுவை வீழ்த்த அவன் முயற்சிக்கிறான்.
அதான் 91வது சங்கீதம். 1000 பேர் 10000 பேர் விழுந்தாலும் அது ஒன்றும் அணுகாது. அடுத்து தேவதூதர்கள் தங்கள் கரங்களாலே உங்களை என்ன செய்வார்கள்? தாங்கிக் கொள்வார்கள். அப்ப சாத்தானுக்கு நன்றாக தெரியும். ஆகையினால் புகழ் என்ற மேன்மை என்ற மாயையை முன்னிறுத்தி இயேசு கிறிஸ்துவை வீழ்த்த முயற்சிக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து தெளிவா இருந்தார். என்ன சொல்றாரு பாருங்க, தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அழகா சொல்றார். இன்றைக்கு அப்படிதான் புகழுக்காகவும் பெயருக்காகவும் மயங்காத மனிதர்களே இல்லை. அந்த புகழ் எப்படி வருகிறது இல்லை, எப்படியாவது அடைய வேண்டும் என்பதற்காக என்னெல்லாம் முயற்சிகள் உண்டோ அதையெல்லாம் செயற்படுத்துகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எப்பா எந்த இது இல்லாமல் குதிக்க முடியும், தேவதூதர்கள் தாங்க முடியாது, எனக்கு தெரியும். ஆனால் அதை தனக்கு அவர் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளவே இல்லை, பயன்படுத்திக் கொள்ளவே அவர் முற்படவில்லை. அதான் மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 45வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்கவும் வந்தார். எவ்வளவு அழகா சொல்கிறார். எப்ப நான் சாதனை நிகழ்த்துவதற்காக நான் இங்க வரவில்லை, ஏதோ மக்களிடத்திலே மாயாஜாலம் காட்டி பேரையும் புகழையும் சம்பாதிப்பதற்காக நான் இங்க வரவில்லை. என்னுடைய நோக்கம் தெளிவாய் இருக்கிறது. நான் எதற்காக வந்தேன்? என் மக்களுக்கு மனுகுலத்திற்கு நான் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும்படியாக என் ஜீவனை கொடுக்கவும் வந்தேன். யார் பரலோகத்தில் யார் பெரியவன், புகழ்மிக்கவனாய் இருக்கிறவன் யார்? அப்படி என்ற போட்டி சீடர்களுக்குள்ளே வந்தபோது இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் இதுதான். எப்பா பெரியவன் புகழ் அப்படின்னு நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. மனுஷகுமாரன் வந்தது ஊழியம் செய்யவும் ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இதை இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து அவிழுகிறது. புகழுக்காக, மனுஷனுடைய பார்வையில் உயர்வுக்காக எதெல்லாமோ இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் பிரசங்கிமார்கள். அதுவல்ல, ஆண்டவர் தன்னுடைய இதில் தெளிவாக இருந்தார். எனக்கு புகழ் இல்லையா, எனக்கு பேர் அல்ல, கடவுளுடைய திட்டம் நிறைவேற்றுவது. ஆகினால் நீ கடவுளை என்ன செய்யாதிருப்பாயாக, பரீட்சை பாராதிருப்பாயாக. அடுத்து 3வது 9வது வசனத்தை வாசியுங்கள். நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவே. அடுத்தது பாருங்கள், ஒரு ஷார்ட்கட்டை காண்பிக்கிறான். எதற்கு ஷார்ட்கட்டு? குறுக்கு வழியை காண்பிக்கிறான். சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால், நன்றாய் தெரியும், இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கின்ற போது அவரை என்னவென்று சொன்னார்கள்? பிசாசுகளின் தலைவன் என்று சொன்னார்கள். அடுத்ததாக பெல்சபூல் என்று சொன்னார்கள், பாவிகளின் நண்பன் என்று சொன்னார்கள். இவர் தேவதூஷணம் சொல்லுகிறார் என்று சொன்னார்கள். சிலுவையிலே அவரை கடைசியிலே அறைகிறார்கள். இதெல்லாம் இயேசுவுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய சவால்கள், அவ்வளோ பெரிய பிரச்சனைகள், அவ்வளோ பெரிய போராட்டம். அவன் சாத்தான் காட்டுகிற வழி என்னப்பா, என்ன காட்டுறான்னா, உனக்கு இது எதுவுமே பிரச்சனை இல்லைப்பா, எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும், நீ என்ன செய், சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொள். சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை நீ என்ன செய், பணிந்து கொள். எல்லாம் ஈஸியாக முடியும். அப்படி தானே? சில சலுகைகளை பெற்றுக்கொள்ளலாம், அப்படி என்பதற்காக சில சாதகமான காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம்.
என்பதற்காக ஷார்ட்கட் வழியை சாத்தான் காட்டுகிறான் இயேசுவுக்கு. ஒன்றும் இல்லைப்பா, இதை பார், உலகம் எல்லாமே ஒன்று தான். நீ நோக்காது தானே எல்லா மக்களையும் இது பண்ணி கரெக்ட் பண்ணணுங்கிறதுக்கான உனக்கு நான் சிம்பிள் வழியை காட்டுறேன். ஒருவனும் உன்னை பிசாசுகளின் தலைவன் சொல்ல போறதில்லை. ஒருவனும் உன்னை சிலுவையிலே அறைய போறதில்லை. ஒருவனும் உன்னை பரிகசிக்க போறதில்லை. ஒருவன் உன்னை பாவிகள் நண்பன் என்று சொல்ல போகிறதும் இல்லை. நீ ஏன் அதுக்கெல்லாம் அந்த ப்ராசஸுக்கெல்லாம் நீ போயிட்டு இருக்கிறாய்? ஒரே ஒரு காரியம்தான், என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து நீ என்ன செய்வாயாக? பணிந்து கொள்ளுவாயாக. ஆம் அன்பானவர்களே, கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்ப்பது வெற்றி அல்ல, உண்மைத்தன்மை எதிர்பார்க்கிறார். தவறான வழியில் ஏதாவது செய்து வெற்றி பெறுவதை விட சரியான வழியில் ஏதாவது செய்து தோல்வி அடைவதே மேலானது. பாருங்க, தவறான வழியில் ஏதாவது செய்து வெற்றி பெறுவதை விட சரியான வழியில் ஏதாவது செய்து தோல்வி பெறுவதே மேலானது. அது அன்னை மதர் தெரசா மிக அருமையாக சொன்னார். கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியாளனாக இருக்க விரும்பவில்லை, பட் டு பி ஃபெய்த்ஃபுல், அவருக்கு உண்மையாய் இருக்க விரும்புகிறார். அதான் மதர் தெரசா சொன்ன காரியம். நாம் அவருக்கு உண்மையாய் இருக்க வேண்டும். ஷார்ட்கட் வழியெல்லாம் பிசாசு காட்டுவார். நீ இப்படியே போ, உனக்கு ஏராளமான பணம் கிடைக்கும். இப்படியே போ, நீ நினைச்சதை சம்பாதிக்கலாம். பிசாசு இப்படித்தான் ஆதாமிய வேலை. அவன் சொன்னது நடந்ததா இல்லையா? உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் என்று சொன்னானா இல்லையா? சொன்னான், அது நடந்துச்சா இல்லையா? நடந்துருச்சு. ஆனா நிலைமை என்ன? ஏதேன் தோட்டத்தில் இருந்து துரத்தப்பட்டார்கள். அந்த விளைவை இவர்கள் இதுக்கல்ல. பரவாயில்ல, சாத்தான் சொன்னான், அவன் கண்ணு திறந்துச்சு. ஆனா கடவுள் வருகையிலே, கடவுள் உலாவ வருகின்ற போது ஒளித்து கொண்டார்கள். இதுதான் சாத்தான் காட்டுகின்ற வழியிலே, சாத்தான் நமக்காக திறந்து வைத்திருக்கிற பாதையிலே நாம் பயணிக்கின்ற போது ஏற்படுகின்ற விளைவுகள் இதுதான். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, அப்போ சோதனை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றுபட்டது. எப்படிதான் நாம் இன்றைக்கு சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும், அதுதான் மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையிலும் உடல் சார்ந்த தேவைகளை வைத்து, புகழை வைத்து, அதோடு மட்டுமல்லாமல் நமது வாழ்வின் காரியங்களிலே சாதிப்பதற்கான குறுக்கு வழிகளை தந்து நம்மை சோதிப்பான். எப்படி நாம் மேற்கொள்வது? எப்படி மேற்கொள்வது? நம்முடைய மக்கள் எப்படி இருக்கிறார்கள் சொன்னால், பழைய கண்ணதாசனுடைய பழைய ஒரு சினிமா பாடல் உண்டு. எப்படி சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, சோதனை ஏற்று முடியலை சாமி, அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ போராட்டம். நான் எப்படி எல்லாம் தான் கரெக்டாக இருக்கிறேன், ஆனால் என்னாலே என்ன செய்ய முடியல. எதிர்பாராத பலகீனங்கள், நான் நம்பியிருந்தவர்கள் கைவிட்ட நிலைமை, பிசாசினுடைய போராட்டங்கள், இப்படி பலவிதமான சிக்கல்களிலேயும் சோதனைகளிலேயும் சிக்கி தவிக்கிறேன். என்னாலே என்ன செய்யல முடியலடா. அதான் அந்த பாடல் வெளிப்படுத்துகின்ற கருத்து. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய பாடல் புத்தகத்திலே அருமையான ஒரு பாடல் இருக்கிற ஒரு 10 எழுதுகிறான். வாழ்க்கையின் அனுபவத்தை வைத்து எழுதுகிறான். எப்படி எழுதுகிறான்? நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நட்டாற்றில் விட்டாரையா தனியனை நட்டாற்றில் விட்டாரையா. எப்படி சொல்றார் பாருங்க. உனக்கு நான் இருக்கிறேன் அப்படி என்று சொன்னவர்கள் கடைசியில் என்ன எங்க விட்டாங்களா? நடு ஆற்றில் என்னை விட்டு விட்டார்கள் ஐயா.
அப்படி என்று சொல்லி பாடுகிறவர்கள் போதுமட சாமி என்று அவர் பாடவில்லை. அவர் என்ன பாடுகிறார் பாருங்கள். ஆதாரம் நீதானையா என் துறையே ஆதாரம். எனக்கு யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். அதான் இன்றைக்கு சிந்தனைக்காக உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட வசனம் அதுதான் சொல்கிறது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு என்ன செய்ய வல்லவராயிருக்கிறார்? உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் உதவி செய்கிறார். அப்ப சோதனை உண்டுமா? பைபிள் எடுத்தா முழங்காலை முடக்கினாலும் ஆராதித்தாலும் காணிக்கை கொடுத்தாலும் சோதனை உண்டு. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது செய்ய வேண்டிய காரியம் போராட பழக வேண்டும். போராட பழக வேண்டும். நம்முடைய விசுவாசத்தின் மூலம், ஞான ஸ்நானத்தின் மூலமாய் நாம் பெற்ற தைரியத்தோடு நாம் போராட பழக வேண்டும். அதான் ரோமர் 5வது அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும் பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குறது, உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுறது. பவுலடியார் சொல்றா, எப்பா எங்களுக்கு பிரச்சனை இருக்குப்பா, போராட்டம் உண்டு. அவருக்குள்ள இருக்கிறனால எதை வந்தாலும் நாங்கள் உபத்திரவத்தை குறித்து என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். அப்ப பலவீனம் வந்தா ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆதாரமான ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அப்படி என்று பெருமை பாராட்டு, மேன்மை பாராட்டு. சரீர பலவீனமா? எனக்காக என் பாடுகளையும் வியாதிகளையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்த என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அப்படி என்று பெருமைப்படு. கடன் தொல்லையா? என்னுடைய வாழ்வின் தேவைகளுக்காக தன்னையே கொடுத்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று உற்சாகப்படு. அவமதிப்பா? அவமரியாதையா? எனக்காக விபரீதங்களையும் சகித்த சிலுவையிலே தொங்கின என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று நீ தைரியப்படு. அந்த போராடக்கூடிய மனப்பக்குவம் வேணும். இரண்டாவது பாருங்கள், இன்று இயேசு கிறிஸ்து சோதனைகளை சந்தித்தார். அவருக்கு சோதனைகள் இருந்தது. அந்த சோதனைகளை இயேசு கிறிஸ்து எவ்வாறு ஜெயித்தார்? எவ்வாறு ஜெயித்தார்? வசனத்தை கொண்டு ஜெயித்தார். அவர் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறகு ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எங்க இருக்கு? உபாகமம் புத்தகம் 8வது அதிகாரத்தில் இருக்கிறது. அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் இறை வசனத்தை வைத்துதான் அவர் ஜெயித்தார். எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்கிறது? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். பட்டயத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுதம் திருமறைதான், திருமறைதான், திருமறைதான். அதான் கடந்த வாரத்தில் திங்கட்கிழமையிலே கிதியோன் ஒரு மீட்டிங், அருமையான ஒரு மீட்டிங் ஒன்று பாஸ்டேஸுக்காக நடத்தினார். அதில் ஒரு பிரசங்கியார் ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி, வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி செய்யும். பள்ளி சென்ற மாணவி தினந்தோறும் அவளுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. வீட்டில் வந்த உடனே தன்னுடைய பேகை தூக்கி போட்டுக்கிட்டு தன்னுடைய அம்மா படுத்து கிடக்கிற அறைக்கு ஓடி மம்மியை பார்க்க போவாள். ஏனென்று சொன்னால், நெடுநாளாய் கொடிய வயிற்று வலியினாலே அந்த அம்மா படுக்கையாக இருக்கிறார். நெடுநாளாய் படுக்கையாக இருக்கிறார். ஆகையினால் அந்த மாணவிக்கு ஒரு பழக்கம், வீட்டுக்குள்ளே வந்தவுடனே பேகை தூக்கி போடுவதும் மம்மியினுடைய ரூமுக்குள்ளே ஓடி சென்ற அம்மா என்று அழைப்பதும் பழக்கம். ஒரு நாள் வழக்கம் போல வருகிறாள், பேகை தூக்கி போடுகிறாள், அம்மாவுக்கு அறைக்கு செல்லுகின்றாள். அம்மாவை என்ன செய்யும்? காணும். அழுது புலம்புகின்றாள். ஓ, அம்மா செத்து விட்டார்களோ, அடக்கம் பண்ணி விட்டார்களோ என்று பயங்கரமாக அழுதுகின்றாள். இவளுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு கிச்சனிலிருந்து தாயானவள் பலகாரங்களை செய்து டீயோடு தாயானவள் ஓடி வந்து பார்க்கமாயா,
அப்படின்னு கேட்கும்போது மம்மியை காண அழுகிறான் அப்படின்னு சொன்னான். இதுவரையிலும் படுத்த படுக்கையாய் கிடந்த இந்த தாய் எப்படி சமையலறைக்கு சென்று சமையல் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தாள். அந்த நாள் தாயானவள் தீர்மானிக்கின்றாள், படுத்த படுக்கையா நீண்ட ஆண்டுகளாக நான் படுத்து கிடக்கிறேன், என்னால் முடியல, குடும்பத்தாருக்கும் என் நிமித்தம் பாரம், என் பிள்ளைகளுக்கும் பாரமாக இருக்கும், பிரயோஜனம் இல்லை நான் இருந்து. ஆகையினால இன்றைக்கு நான் எப்படியாவது என்ன செய்ய வேண்டும், சாக வேண்டும் என்று தீர்மானித்து அவள் கடைசியாக சாக போகிறதற்கு முன்பாக தன்னுடைய சாமியை வழிபட போகிறாள். என செத்தபுரம் மோட்சம் அல்லவா, சாமியை வழிபட போகிறாள். பூஜை அறைக்கு செல்லுகின்றாள். அப்போ மன்றாடுகின்ற போது மன்றாடிட்டே இருக்கிறார். மன்றாடி முடித்த பிற்பாடு அந்த பூஜை அறையில் இருந்த ஒரு புத்தகம், ஒரு கருப்பு நிற புத்தகம் அவருடைய கண்ணை உறுத்துகிறது. கண்ணை உறுத்துவது என்னடா இது புத்தகம் அப்படின்னு சொல்லி அதை புரட்டி பிடித்து பார்த்தா ஒரு புதிய ஏற்பாடு, மகள் பெற்றுக்கொண்ட புதிய ஏற்பாடை கொண்டு பூஜை அறையில் வச்சிருக்கிறார். அந்த பூஜை அறையில் இந்த புதிய ஏற்பாடை எடுத்து அவள் படிக்க ஆரம்பித்தாள். அவ்வளோதான், சாக வேண்டும் என்று துணிந்து இறுதியாக தெய்வத்தை கும்பிட போன அந்த பெண்மணி திருமறைக்கு கிடைத்திருக்கிறது, புதிய ஏற்பாடை கிடைத்து படிக்க ஆரம்பித்தாள். அந்த படிப்பில் அப்படியே மூழ்கிவிட்டாள். படிக்க படிக்க அவளுடைய சரீரத்தில் இருந்த பலவீனம் மாறிப்போனது, புது பலன் பிறந்தது. அப்படியே தொடர்ச்சியாக 3 மணி வரை படித்தாள். டைமை பார்க்கிறா, ஐயோ 3 மணி, இதுவரை கிடைக்காத ஒரு விடுதலையின் சுகத்தையும் அவள் தன்னுடைய சரீரத்திலே உணர்ந்தாள். முழுமையான விடுதலையை பெற்ற அந்த பெண்மணி, விடுதலையை உணர்ந்த பெண்மணி நேராக, ஐயோ என்னுடைய பிள்ளைகள் ஸ்கூலில் இருந்து வருவதற்கு டைம் ஆகி போயிட்டு ஏதாவது செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கிச்சனுக்குள்ளே போனார். கிச்சனுக்குள்ளே இருந்த தாயைத்தான் பெட்டில் காணாமல் தேடி அந்த மகள் அழுது புரண்டாள். எவ்வளவு பெரிய அற்புதம்! கடவுளுடைய வார்த்தை எப்பேற்பட்ட போராட்டத்தையும் மேற்கொள்வதற்கான ஆற்றலை தருகிறது. அதுதான் எபேசியர் 6வது அதிகாரத்திலே பவுலடிகளார் தெளிவாய் சொன்னார், உங்களுக்கு போராட்டம் உண்டு. எப்படிப்பட்ட? வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. அப்போ அந்த போராட்டத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதான் எபேசியர் சொல்லுகிறார். அதாவது எபேசியருக்கு பவுலடிகளார் சொல்லுகிறார். அடுத்து 3வது, ஒன்று நாம் போராட பழக வேண்டும், மடிந்து போகக்கூடாது. சோதனை சோதனை சோதனை, ஐயோ அப்படி போதுமடா சாமி என்று மடித்து போகக்கூடாது. என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அப்படி என்ற வலிமையோடு விசுவாசத்தோடும் ஞான ஸ்நானம் பெற்றவன் என்ற திட நம்பிக்கையோடு நாம் போராட வேண்டும். 2வது, திருமறை பைபிளை படியுங்க. படிக்க தெரியாதவர்களுக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு வந்துவிட்டனது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 3வது, ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு வாசித்து கேட்ட சங்கீதத்திலே மிக அருமையாய் சொல்லுகிறார். 32வது சங்கீதம் 6வது வசனம், சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். மிகுந்த ஜலப்பிரளயம் வந்தாலும் அது அவனை அணுகாது. சகாயம் கிடைக்கின்ற காலத்திலே கடவுளை நோக்கி நீங்கள் ஜெபியுங்கள். ஆகையினால் இயேசு கிறிஸ்து சொன்னார், எவன் சோதனைக்கு உட்படப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிக்கணும். இந்த காரியம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனைகளை சாதனைகளை ஆக்கி பிரச்சனை வரும், போராட்டம் வரும். அவைகளெல்லாம் தானாக நம்மை விட்டு மறைந்து போகும். நம்முடைய நுகத்தடி, நம்முடைய கழுத்தை நெரிக்கின்ற நுகத்தடி முறிக்கப்படும், நம்முடைய வாழ்வு கட்டப்படும். அதான் 2026வது ஆண்டிற்கான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்தார். ஓ இஸ்ரவேலின் கன்னிகையே, நீ என்ன செய்வாய்? கட்டப்படுவாய், மறுபடியும் உன்னை நான் கட்டுவிப்பேன் அப்படி என்று சொல்கிறார்.
ஆகவே அந்த விசுவாசத்தோடு பயணிப்போம். சோதனைகளை சாதனைகளை ஆக்குவோம். ஆண்டவர் அதற்கான பலனையும் ஆற்றலையும் தூய ஆவியானவரை கொண்டு நம்ம ஒருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.